பேசும்போது யாராவது குறுக்க பேசுனா இன்டரப்ட் பண்ணா எப்படி சமாளிக்கணும் இந்த வீடியோல பார்க்கலாம். Let me complete. You don't have this habit. I am sorry to tell you and remind you, you are interviewing the former president. Yes. Please have the necessary courtesy. Yes, sir. Don't interrupt. I am sorry to No, tell you. absolutely. இந்த மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்க தான் அந்த இடத்துல ஒரு ஹை அத்தாரிட்டி ஃபிகரா இருக்கீங்க, நீங்க திட்டினாலும் அவங்க கேட்டுப்பாங்கன்னா நீங்க மேபி யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய இடத்துல நம்ம இன்டரப்ட் பண்ணாதீங்கிறத ரொம்ப பொலைட்டா சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அது எப்படின்னு இப்ப சொல்லி தரேன். ஹலோ, மை நேம் இஸ் நவீன். ஐ ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் வாய்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் so that they can be superstars wherever they go. First point, குறுக்க பேசுனாங்கன்னா நீங்க சைலண்ட் ஆயிருங்க. அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ சொல்லி முடிக்கட்டும். அவங்க ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த பாயிண்ட்ல விட்டீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து திரும்பவும் நீங்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, நீங்க பேசும்போது யாராவது இன்டரப்ட் பண்ணாங்கன்னா அந்த மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணணும். என்னன்னா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்களோட பெயர் தான் அந்த மேஜிக் வேர்ட். சப்போஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம், நான் திடீர்னு குறுக்க போந்துட்டேன்னா நீங்க என்கிட்ட வந்து நவீன் அப்படின்னா நான் உடனே அட்டென்ஷன் எல்லாமே அந்த வார்த்தைக்கு டியூன் ஆயிரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே நம்ம பெயரோட சத்தத்தை கேட்டா அதுக்கு ஒரு ஷாக் வேல்யூ இருக்கு. யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே திரும்பி பார்ப்போம்ல. நான் குறுக்க பேசும்போது நீங்க நவீன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னா நான் பார்ப்பேன். அந்த நேரத்தில் நீங்க சொல்றது எனக்கு கேட்காது, என்னை இன்டரப்ட் பண்ணாதீங்க, பேச விடுங்க அப்படிங்கிறத பொலைட்டா சொல்லலாம். நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்கள பொறுத்து. அது எப்படி என்னோட சீனியர் மேனேஜர், அவர் என்னோட பாஸ், அவர் பேசும்போது அவர் பேர் சொல்லி நான் கூப்பிட முடியாதே நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ பேக் டு ஸ்டெப் 1, அவர் பேசும்போது இன்டரப்ட் பண்ண விட்டுருங்க. அண்ட் எப்படி ஒருத்தர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணணும், நீங்க இன்டரப்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியே இன்டரப்ட் பண்ணணும். அதாவது நீங்க பேசிட்டே இருக்கீங்க, நான் நடுவில் வந்து நான் இன்டரப்ட் பண்றேன், சாரி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னு நீங்க சொல்ல வந்ததை அவசரமா சொல்லாம பொறுமையா சொல்லி முடிச்சுட்டு and then give them the space to talk more. and கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணாங்களோ இல்ல நீங்க ஒருத்தர் இன்டரப்ட் பண்ணாலோ எப்படி சமாளிப்பீங்க, என்னென்ன வார்த்தைகள் சொல்வீங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பத்தின நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.